யாபேசு ஜெபித்தார், என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கென்று. யாபேசு ஜெபித்தார், என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கென்று. யாபேசை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கினீர், எங்களையும் ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும். யாபேசை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கினீர், எங்களையும் ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும். ஐயா உங்க நாமோ அது உயரனுமே, உயரனுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாட்கள் நம்முடைய ஜெப நாட்களாய் இருக்கிறபடினாலே ஜெப ஆவியும் தேவன் ஊற்றுவாராக. அன்பானவர்கள், இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 6 வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியானுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கும், உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அன்பானவர்களே, நெகேமியா துக்க செய்தியை கேட்டவுடனே அவரும் உட்கார்ந்து துக்கித்து அழுது, பிரியமானவர்களே, அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே சில நாட்களாக உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய அன்பையும் கற்பனையும் கர்த்தருக்கு முன்னால் வைத்தது மட்டுமல்ல, இஸ்ரவேலுடைய வீட்டாராகிய நாங்கள், எங்கள் தகப்பன் வீட்டார், நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஜெபத்திலே தன்னுடைய பாவ அறிக்கையும், நாங்கள் இஸ்ரவேல் வீட்டாராகிய நாங்கள், எங்கள் பிதாக்களும் நானும் பாவம் செய்தேன் என்று அவருடைய மன்றாட்டிலே இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும். அவர் சொகசா இருக்கிறார், அவர் ஆசீர்வாதமாய் இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய சகோதரருடைய நிந்தையை தன் நிந்தையாக, தங்கள் சகோதரர்கள் ஆலயம் இல்லாமல் இருப்பது தனக்கு ஆலயம் இல்லாத வண்ணமாகவே அவர் யோசித்து தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டது போல நீங்களும் நானும் கூட நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய பெரிய நீதிமான்களா நம்ம பார்க்காத படிக்கு, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்தோம், எங்கள் பாவத்தை மன்னியும் என்று ஜெபத்துக்கு முன்னால பாவ அறிக்கையும் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் ஆண்டவரே, வெறும் அழுவது, துக்கிப்பது, புலம்புவது, உபவாசிப்பது, ஜெபிப்பது மட்டுமில்லை, தேவனுடைய கற்பனையும் தேவனை நேசிக்கிற அந்த நேசத்தை ஆண்டவரே மயமாய் வைத்து 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் என்று தமது கற்பனையை காண்பித்து, பிறகு தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து தேவனுக்கு முன்பதாக பாவ அறிக்கையும் செய்து ஜெபித்த நெகேமியாவை போல நாங்களும் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். கர்த்தர் அப்படி செய்ததற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாங்கள் ஜெபிக்காமல் எதையும் சாதிக்க முடியாது, நாங்கள் ஜெபித்தால் எதையும் சாதிக்க முடியும். God bless you. Have a blessed day. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.